ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல பனானா கேக் தான் செய்ய போறேன். வாழைப்பழத்துல இந்த மாதிரி கேக் செய்யறப்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. இப்போ இது சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுட்டு மசிச்சுக்கலாம். ஓவரா பழுத்திருக்கும்ல, அதெல்லாம் தூக்கி போடாம அதுல வந்து இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா சாஃப்டாவும் இருக்கும் கேக்கு. இப்போ இது எல்லாத்தையும் மசிச்சுக்கலாம். ஃபோக் இருந்தால் ஃபோக்கில் மசிச்சுக்கோங்க, இல்லாட்டி பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருக்குல்ல அதில் கூட மசிச்சுக்கலாம். ரொம்ப ஃபைனாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் சேர்த்து கேக்கு செஞ்சு பாருங்க, டேஸ்டே வேற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை மெல்ட் ஆகணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டருக்கு பதிலாக நெய் இல்லாட்டி வாசனை இல்லாத எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 15லேருந்து 20 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் உருக்கி. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். கெட்டி தயிராக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை போடாததுனால தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பட்டை இருக்குல்ல, அதை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். பட்டைத்தூள் சேர்க்குறப்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து மைதா சேர்த்துக்கலாம். மைதா வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை சலிச்சுக்கலாம். சலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் இந்த அளவில் இனிப்பு போட்டாலே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா பால் ஊற்றிக்கோங்க. நான் 1/2 கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். அதனால முன்னாடியே 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். நீங்கள் இதுவே குக்கரில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் குக்கரை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாம். பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போடுங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பட்டர் தடவிட்டு அது மேலே மைதா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் இந்த மாவை ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கலாம், ஈவனாக இருக்கணும். இப்போ இதை பேக் பண்ணிக்கலாம். மேலே வந்து டெக்கரேஷனுக்காக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஓரங்களில் இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்து விட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதுலேருந்து எடுங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. சரியா வேகலைன்னா இந்த மாதிரி குச்சியை உள்ளே விட்டு பார்க்குறப்ப மாவு வரும். இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டீக்கெலாம் இந்த கேக் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.